கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு முன்னே போவார் என்று சொல்லி வாக்கு பண்ணினார். கர்த்தர் நமக்கு முன்பதாய் செல்லும் பொழுது நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை, நமக்கு தடையாய் இருக்கிறவர்களை எல்லாம் அவர் அழித்து போடுகிறவர் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற வேத பகுதி யாத்திராகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு முன்னே போகிறவர் மாத்திரமல்ல, அவருடைய சமூகத்தை நமக்கு முன்னே அனுப்புகிற தேவனாய் இருக்கிறார். அங்கு மோசேயினிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், உனக்கு முன்னே செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி. இளைப்பாறுதல் இல்லாமல் இன்றைக்கு எத்தனையோ மக்கள் போராடி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். வாழ்க்கையிலே அமைதி இல்லை. இளைப்பாறுதல் என்பது ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை காண்பிக்கிறது. அப்படிப்பட்டதான இளைப்பாறுதல் இல்லாமல் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கு கர்த்தர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு முன்பதாக செல்லும் பொழுது, அவருடைய சமூகத்தை நமக்கு முன்பதாக அனுப்பும் பொழுது, அது நமக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஒரு ராஜா இவ்விதமாய் சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு எங்கும் இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடறலும் இல்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். யார் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் சாலமோன் ராஜா சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் விதமாய் சொல்லுகிறார், ஆண்டவர் எனக்கு இளைப்பாறுதலை கொடுத்தார், ஆகவே என்னுடைய ராஜ்யம் எங்கும் இளைப்பாறுதலை காண்கிறேன், எங்கும் இடையூறு இல்லை, எனக்கு விரோதிகள் இல்லை என்று சொல்லி அங்கு சாலமோன் ராஜா சொல்லுகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அநேக இடையூறுகளுக்கூடாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது எங்கு பார்த்தாலும் சுற்றிலும் உங்களுக்கு விரோதிகள் சூழ்ந்திருக்கிறார்களா? அல்லது விரோதிகள் எழும்பி இருக்கிறார்களா? என்று கர்த்தர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் பொழுது அது இளைப்பாறுதல் உள்ளதாக இருக்கும். அங்கு விரோதிகள் இருக்க மாட்டார்கள், அங்கு இடையூறு இருக்காது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சாலமோன் ராஜாவுடைய காலத்திலே அந்த இளைப்பாறுதலை அவர் அனுபவித்தார். உங்கள் வாழ்க்கையிலும் இந்த மாதத்திலே கர்த்தர் அப்படியே செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் இடையூறு இல்லாதபடிக்கு, எந்த விதமான விரோதிகள் உங்களுக்கு முன்பாக எழும்பாதபடிக்கு கர்த்தர் இளைப்பாறுதலை தருவார். அது மாத்திரமல்ல, ஆசா என்கிற ராஜாவின் காலத்திலே கர்த்தர் இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினாலே அந்த தேசத்திலே யுத்தம் இல்லாதிருந்தது. எங்கு பார்த்தாலும் அமெரிக்க நிறைந்த ஒரு வாழ்க்கை காணப்பட்டது என்று சொல்லி நாம் அந்த இடத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தர் அந்த ஆசா ராஜாவின் காலத்திலே கொடுத்த அந்த இளைப்பாறுதல், யுத்தமில்லாத ஒரு இளைப்பாறுதல், அமெரிக்க நிறைந்த ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் அவர் நிச்சயமாய் தருவார். தேவன் கொடுக்கிற அந்த இளைப்பாறுதலை எல்லாவற்றிலும் எல்லா நாட்களிலும் நீங்கள் நிச்சயமாய் நீங்கள் அனுபவிப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை அமெரிக்கை நிறைந்த, அமைதி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆசா ராஜாவினுடைய நாட்களிலே கிடைத்த அல்லது பெற்றுக்கொண்ட அந்த ஒரு வாழ்க்கையை கர்த்தர் இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தருவார். சாலமோன் ராஜாவினுடைய நாட்களிலே எப்படி விரோதிகள் இல்லாமல், இடையூறு இல்லாமல் ஆண்டவர் இளைப்பாறுதலை தந்தாரோ, ஆசா ராஜாவின் காலத்திலே யுத்தம் இல்லாமல் அங்கு ஒரு அமெரிக்கையான வாழ்க்கையை கொடுத்து அதன் மூலமாக இளைப்பாறுதலை கொடுத்தாரோ, அதை போல இந்த மாதம் முழுவதும் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் கொடுக்கிற அந்த இளைப்பாறுதல், தேவனே உங்களுக்கு முன்பதாக அவருடைய சமூகத்தை அனுப்பி அந்த இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். நீங்கள் அதை அனுபவிப்பீர்கள். விசுவாசத்தோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த இளைப்பாறுதலை நீங்கள் காண்பீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
இந்த அருமையான வேளையிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். நீர் கொடுத்த வார்த்தையின்படியே உம்முடைய சமூகம் அவர்களுக்கு முன்பதாக கடந்து செல்லட்டும். அவர்களுக்கு நீர் இளைப்பாறுதலை தந்தருளுவீராக. ஆண்டவரே, எப்படி சாலமோன் ராஜாவினுடைய காலங்களிலே கொடுத்தீரோ, ஆசா ராஜாவினுடைய நாட்களிலே கொடுத்தீரோ, அதை போல் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அந்த இளைப்பாறுதலை தருவீராக. விரோதிகள் இல்லாமல், இடையூறு இல்லாமல், ஆண்டவரே யுத்தங்கள் இல்லாமல் அப்பா ஒரு அமெரிக்கை நிறைந்த ஒரு வாழ்க்கையை உடைய பிள்ளைகள் இந்த மாதம் முழுவதும் வரப்போகிற காலங்கள் எல்லாம் அனுபவிக்க கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீர் அப்படியே செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். ஆமேன்.